கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். டிஎன்பிசி டெட் ஸோ அவங்களுக்கு இல்லையா பொது தமிழ். ஸோ அந்த பொது தமிழில் அலகு 4 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கலை சொற்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த 6வது வகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இயல்களையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லையா, 1 இயல் 1 இயல் 2 இயல் 3 இயல் 4, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே சேர இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை வடிவத்திலையும் இருக்கும், படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இனிமையாக உங்களுக்கு புரியும், அது இனிமையாகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாலியாக இனிமையாக ஈஸியாக நம்ம வந்து ஒரு பாடத்தை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஞாபக சக்தி இருக்க தான் போகுது. இதுவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக அது பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நான் ஒரு படத்தின் வடிவிலும் ஒரு அட்டவணையின் வடிவிலும் ஒரு இனிமையாக உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் கலை சொற்கள் அலகு 4 6வது வகுப்பு மிகவும் எளிதாக உங்களுக்கு புரியுங்க. பார்க்கலாங்களா? ஸோ முதல்ல பார்க்கலாம். நம்ம வந்து டிஎன்பிசி சிலபஸ் இருக்கு இல்லையா, புதுசாக ஒரு சிலபஸ் விட்டுருக்காங்க, நியூ சிலபஸ். அதில் வந்து அலகு 4 கலை சொற்கள் 10 கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரிங்களா? அந்த 10 கேள்விகள் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் நம்ம அறிவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவை கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இந்த கிரேட் அகாடமியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த அறிவியல் அப்படிங்கிற கலை சொற்கள் இருக்குது பார்த்தீங்க, அறிவியல் இருக்கக்கூடிய கலை சொற்கள் இருக்கும், அந்த கலை சொற்களை போய் பார்த்து படிச்சுக்கங்க. அதுவும் ஒரு அட்டவணை வடிவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் பொது தமிழ் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தெரியணும் அல்லது பார்க்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம வந்து மிகவும் சிறப்பாகவும் இதை விட அட்வான்ஸாகவும் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல பார்க்கலாம். பாருங்கள், கிளாக் வைஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வலச்சுழி அப்படின்னு. ஸோ வலம்புறமாக வரனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், வலச்சுழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வேர்ட் சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். சர்ச் என்ஜின். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம கம்ப்யூட்டரில் தேடி பார்க்கக்கூடியதுனால தேடு பொறி. சர்ச்சுங்கிறது தேடு, ஸோ என்ஜின்ங்கிறது பொறியியல். ஸோ தேடு பொறி அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இன்டர்நெட் சொல்கிறோம் இல்லையா, இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு, இன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு வேர்டே கிடையாது. இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். அப்படியே தனியாக ஒரு தமிழ் கலை சொற்களில் இருக்கக்கூடியது இந்த 3 வேர்ட்ஸ் இருக்குங்களா, இந்த வலஞ்சொலி, தேடுபொறி, இணையம். ஸோ இதோடைய தமிழ் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும், ஆங்கில அர்த்தமும் நீங்கள் சேர்ந்தாப்புல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பொறுத்துகளை கேட்கும்போது ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த ஒன்று ஃபேஸ்புக். அடிக்கடி நம்ம வந்து ஃபேஸ்புக் பார்த்தியா, இன்ஸ்டாகிராம் பார்த்தியா எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முகநூல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கு ஃபேஸ், புக்குங்கிறது நூல், முகநூல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் வித்தியாசம் இருக்குது பாருங்கள், புலனம். ஸோ ஃபேஸ்புக் மாதிரி அதில் ஃபேஸ்னா முகம், புக்குன்னா நூல்னு சொல்கிறோம். இங்கே வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ், அங்கே பார்த்தோம் கிளாக் வைஸ் பார்த்தோமா, இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கிளாக் வைஸ் வந்து வலஞ்சொலி, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடஞ்சுழி அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்ஸ் சர்ச் பாருங்க, குரல், வாய்ஸ்னா குரல், சர்ச்னா தேடல். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் அப்படிங்கிறது அர்த்தமாகும். டச் ஸ்க்ரீன். சரிங்களா? டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து தொடு திரை. இதுவும் வந்து ரொம்ப அருமையான ஈஸியான ஒரு வேர்டு தான், நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ டச் ஸ்க்ரீன் தொடு
திரை அப்படின்னு. ஆப், செயலி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டுங்க, மறக்கவே முடியாது சரிங்களா. செயலி அப்படிங்கிறது, அதனால வந்து ரொம்ப ஈஸியான வேர்டு தான் இதெல்லாம். ஒன்றுமே வந்து வாய்ஸ் சர்ச்சு, டச் ஸ்க்ரீனு, ஆப், குரல் தேடல், தொடுதிரை, செயலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான வேர்டு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க இமெயில். இமெயில், மின்னஞ்சல், இதுவும் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா மின்னஞ்சல் அனுப்பணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பகுதியிலும் எழுதப்பட்டுள்ள ஒரு வேர்டு தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கான்டினென்ட், கான்டினென்ட் அப்படிங்கிறது கண்டங்கள், கண்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம் சொல்கிறீங்களா, அந்த கண்டம் கான்டினென்ட் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு வேர்டு கிளைமேட், ரொம்ப ஈஸியான வேர்டு தான் கிளைமேட், தட்ப வெப்பநிலை. ஸோ கிளைமேட் வந்து தட்ப வெப்பநிலை. அப்போ இமெயில்ங்கிறது மின்னஞ்சல், கான்டினென்ட் அப்படிங்கிறது கண்டம், கிளைமேட் அப்படிங்கிறது தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வைக்கக்கூடியதான் இதுவும். அடுத்த ஒரு வேர்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட கேட்பாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம். இதுவே ஃபோர்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ்னா விசையை குறிக்கும், ஃபீல்டுனா புலம் அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம 1க்கு 2 முறை படித்தோம்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மைக்ரேஷன், மைக்ரேஷன், ஸோ ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகுது, வலசை, வலசை சரிங்களா. ஸோ வலசை ஞாபகம் வச்சுக்க முடியுமா. ஸோ மைக்ரேஷன், வலசை அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வேலை பார்த்த மாதிரி தமிழில் மைக்ரேஷன் அப்படிங்கிறது வலசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நம்ம வந்து வலசை செய்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். சாங்சுரி, ஸோ சாங்சுரி அப்படிங்கிறது புகலிடம், அது பேட் சாங்சுரி, வைல்டு சாங்சுரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா வந்து சாங்சுரிஸ் இருக்குது, புகலிடங்கள் காணப்படுது. ஸோ அந்த சாங்சுரி அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது, மிகவும் சில பேருக்கு தான் அந்த சாங்சுரி தெரியாமல் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 3 வேர்ட்ஸில் வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து வலசை தான் நம்ம வந்து நடைமுறைக்கு பயன்படுத்தாத ஒரு தமிழ் சொல்லாக இருக்குது, மைக்ரேஷன், வலசை. இரண்டாவது புவியீர்ப்பு, சாதாரண சொல்லியிருக்கோம், ஃபீல்டுனா புலம், ஃபோர்ஸ்னா விசையை குறிக்கும், சாங்சுரி இதுவும் வந்து ஒரு பரிச்சயமான புகலிடம் அப்படிங்கிற ஒரு தமிழ் கலை சொற்கள் தான். அடுத்தது ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐ, ஏஐ இல்லாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதான் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ ஆர்டிஃபிஷியல்ங்கிறது செயற்கை, இன்டெலிஜென்ஸ் ஜென்ரலாகவே வந்து நுண்ணறிவு அப்படிங்கிற தமிழில் குறிக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர், ஸோ சூப்பர் மீத்திறன், கம்ப்யூட்டருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், கணினி அப்படிங்கிறது. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. ஸோ இரண்டுமே வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறதுனால, ஸோ நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரியும், ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர். நம்ம படியேறி மேலே போகிற மத்தியில் நடந்து, அதே இது அந்த படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது படிக்கட்டு தான். ஆனால் மின்சாரம் மூலமாக அந்த படிக்கட்டு செயல்படுவதால் அந்த எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் மின்சாரம் மூலமாக அந்த படிக்கட்டு மேலே ஏறுவதும் இறங்குவதும் செய்வது மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லிஃப்ட் சரிங்களா, நம்மளை வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போகிறது. ஸோ தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறோம், மின்சாரம் மூலமாக தூக்கி செல்வதால் இது மின் தூக்கி என்று அழைக்கிறோம். ஸோ லிஃப்ட்டுங்கிறது மின் தூக்கி என்று அழைக்கிறோம். ஸ்கல்ப்சர்ஸ் சரிங்களா, ஸ்கல்ப்சர்ஸ் இந்த வரலாற்று பகுதியில் அதிகமாக இந்த ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது பார்ப்பீங்க. என்னது, சிற்பங்கள். ஸோ வரலாற்றில் மட்டுமே சிற்பங்கள் இருக்குது, தமிழ் பகுதியிலும் இருக்குது, எல்லா பகுதியிலும் இந்த சிற்பங்கள் செய்வதை நம்ம வந்து ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அதில் முக்கியமாக இந்த அசோகருடைய இந்த சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூண் வந்து ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பத்தில் பகுதியில் வந்துடுது. இது ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒன்று பாருங்க, சிப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
ஸோ சிப்ஸ்னா என்ன அப்படின்னா சாப்பிடக்கூடிய சிப்ஸ் இல்லை, சில்லுகள் என்பது எலக்ட்ரானிக் சிப்ஸை தான் இந்த சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் சிப்ஸை வந்து சில்லுகள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஐசி இருக்கக்கூடிய ஐசி சிப்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சிப்ஸு, அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து சில்லுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மேக்கப். ஸோ மேக்கப் பண்ணிட்டு எங்கே போகிற, இன்னது மேக்கப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு தமிழ் சொற்களை பயன்படுத்தாமல் ஆங்கில சொற்களையே பயன்படுத்தி இருக்கவங்களுக்கு இந்த அருமையான ஒரு வேர்டு, எனக்கு தெரிந்த இது 3வது வேர்டு, சிறப்பான வேர்டுன்னு சொல்லுவேன், சிறப்பான சொல் அப்படின்னு சொல்லுவேன். ஒப்பனை. சரிங்களா, மேக்கப் அப்படிங்கிறது ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, வாட்ஸ்அப் புலனம், சரிங்களா, வாட்ஸ்அப் புலனம் சொல்ற மாதிரி மேக்கப் அப்படிங்கிறது ஒப்பனை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மைக்ரேஷன் அப்படிங்கிறது வலசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 சொற்கள் மிகவும் முக்கியமானது, நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாதது. அதை வந்து நேரடியாக நம்ம வந்து ஆங்கில சொற்களையே தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது தமிழ் சொற்கள் என்னவென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த 3 சொற்கள் தான் ஒப்பனை, வலசை. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெர்ரிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், பயணப்படுகள். ஸோ பயணம் செய்கிறோம் இல்லைங்களா நம்ம படகு, அந்த படகு தான் பயணப்படுகள். படகுகள் நிறையா இருக்குது. அதாவது கூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கூட்ஸ் பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய படகுகள் கிடையாது. இது வந்து மக்கள் அனைவரும் ஏறி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கான பயணப்படுகள், பயண பேருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பயணப்படுகள் தான் ஃபெர்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபெர்ரிஸ், பிரிட்டானியன் ஃபெர்ரிஸ், அமெரிக்கன் ஃபெர்ரிஸ், இது மாதிரி நிறைய படகுகள் நீங்கள் பார்க்கலாம். ஹெரிட்டேஜ். ஸோ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க வந்து அந்த யுனெஸ்கோ நிறுவனம் அடிக்கடி இந்த ஹெரிட்டேஜ்னு யூஸ் பண்ணுவோம். பாரம்பரியத்தாக நாங்கள் வந்து போற்றி பாதுகாக்கிறோம், பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ ஹெரிட்டேஜ், பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வாயேஜ் கடற்பயணம். எங்கே போகிறீங்க, வாயேஜ். ஸோ நான் வந்து கடற்பயணம் செல்கிறோம் அப்படின்னு சாதாரணமாக பயன்படுத்துவோம். ஆனால் ஆங்கிலத்தில் இது வாயேஜ் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்த மாட்டோம், வாயேஜ்னு யாரும் பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா, ஸோ ஏதாவது ஒரு கடற்பயண டிக்கெட்டில் வேணால் வாயேஜ்னு வேணால் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம ரெகுலர் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பயணம் தான் பயன்படுத்துவோம், வாயேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாயேஜுக்கு கடற்பயணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா. என்டர்பிரனர், ஸோ தொழில் முனைவோர். ஸோ ஒன் ஆஃப் தி நம்ம டாட்டா இறந்தார் இல்லைங்களா, அவர் ஒரு மிக சிறந்த தொழில் முனைவோராக இருந்தார். அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த என்டர்பிரனரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், தொழில் முனைவோர். பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று. ஒரு நாடு அப்படின்னா கண்டிப்பாக நாட்டுப்பற்று தேவை இல்லைங்களா, நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இதை ஞாபகமாக நம்ம பேட்ரியாட்டிசம் வந்து கொடுத்துருக்கோம், நீங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட் கேலரி சொல்லும் பொழுது ஈஸி, ஆர்ட் கலை, கேலரி கூடம். சரிங்களா, கலைக்கூடம். ஸோ அனைத்து கலைகள் செய்யக்கூடிய, அந்த ஆர்ட் செய்யக்கூடிய, ஓவியங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு கூடாரம் போல இடத்துல வைக்கிறதுனால இது கலைக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, மெய் உணர்வு காண்தல், மெய் உணர்வு. ஸோ இந்த 6வது வகுப்புல இயல் 6, 7 இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அந்த நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மெய் உணர்வு. இதை படித்து வச்சுருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் எங்கேயாவது கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெட் கிராஸ், செஞ்சிலுவை சங்கம். சரிங்களா, ரெட் கிராஸ் அப்படிங்கிறது செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அடிக்கடி சொல்லுவோம், தமிழில் இதுக்கு வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, ரொம்ப இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலாகவே எங்கே ஸ்கவுட்ஸ் போயிட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லுவோம். ஸ்கவுட்ஸ் அப்படிங்கிறது சாரண சாரணியர். இப்போ எங்கேயாவது ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழில் சாரண சாரணியர்கள் தான் எழுதப்பட்டிருக்கோம். சரிங்களா, ஆனால் அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கும் வேர்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எங்கே போயிட்டு வரீங்க? சாரண சாரணியர் போயிட்டு வரேன், சாரணத் போயிட்டு வரேன் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை, ஸ்கவுட்ஸ் தான் சொல்கிறோம். அந்த ஸ்கவுட்ஸோடைய அர்த்தம் சாரண சாரணியர் அப்படிங்கிறது அர்த்தமாயிரும். லாரி மிகவும் பரிச்சயமான ஒரு தமிழ் சொல் இல்லைங்களா? லாரியை தான் சொல்லுவோம், தமிழ்லையும் லாரினே சொல்லிடுவோம் சரிங்களா? ஆனால் சரக்குந்து அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. சரக்குந்து அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. பேருந்து யாராவது சொல்றோமா? பஸ்ஸுன்னு சொல்றோம் இல்லையா? லாரி, சரக்குந்து, பயணம் அந்த அது மக்கள் பயணம் செய்வது பேருந்து அப்படின்னு சொல்றோம். ஸோ லாரிங்கிறது சரக்குந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன், டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு அருமையான அறிவியல் சொல்லா இது காணப்படுகிறது. பாருங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு மாற்றப்படுகிறது. கண்கள் எடுத்து வேற ஒருத்தர் கண்கள் எடுத்து நம்ம கண்ணில் வைக்கிறோம். ஸோ இது கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது இப்போ ரெகுலராக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பில் தமிழ் கலை சொற்களில் காணப்படுகிறக்கூடிய முக்கியமான இந்த சொற்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்ட ஒரு 15 நிமிடத்தில் இந்த சொற்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்காக புக்கை தேடி பக்கங்கள் திருப்பி பார்க்க தேவையில்லை. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள்.